சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் குழம்பை மிக எளிமையாக சுலபமாக வைக்கிறது எப்படி. இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமா? கண்டிப்பாக போதவே போதாதுங்க. ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா ALL அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ALL ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய வீடியோக்களை உங்களுக்கு என்ன செய்ய ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ என்னடா ஒரு வீடியோ பார்த்தா திருப்பி நமக்கு வரலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலை, சப்ஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் டச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. அதுக்கு பாருங்கள், நல்ல கருநெத்திலி வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 15 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தனியா, அதாவது ஒரு 10 கிராம் தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்காய். அதான் குழம்பு வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு புளி. நல்லா எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து முதல்ல நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், அடிக்கனமான ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த வாணலி வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா, மிளகாய், நல்லா பொன்னிறமாக வேகட்டும். அடுத்தது நாம் இதோட சேர்க்க போகிறது பாருங்கள், கொஞ்சம் மிளகு. நல்லா வெந்துடுச்சு. நாம் இப்போ என்ன செய்யலாம், இதை இறக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ண தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவல் மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி நம்ம வறுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக இது வந்து வெந்துடும். இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அடி பிடிக்காமல் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். அந்த காலங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அடுப்பில் என்ன பண்ணுவோன்னா இந்த தேங்காவை நாங்கள் போட்டுருவோங்க. தேங்காவை போட்டுட்டு, ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வைக்கணும். ரொம்ப விறகெல்லாம் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு போகும்போது வரும்போது வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், இதை லைட்டாக கிளறி விட்டு கொடுத்துட்டே இருப்போம். அப்போ சீக்கிரமாக என்ன ஆகும், இது ரொம்ப வேகமாக வச்சா தீஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே லைட்டாக என்ன செய்வோம், கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா வாசனை பாருங்களேன். நம்ம வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், அதே போல் ஒரு சூப்பரான வாசனை வருங்க. இந்த வாசனை தாங்க இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். அடி பிடிக்காமல் நாம் என்ன செய்யணும், இந்த கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்ருக்கணும். இப்போ வறுத்து வச்ச மிளகாய் தனியாவை நாம் என்ன செஞ்சிடலாம், நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா அரைக்கணுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி என்ன செஞ்சாச்சு, நம்ம மிளகாய் தனியாவை பொடிச்சு எடுத்தாச்சு. சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. பார்த்தீங்களா, ஆயிலே ஊற்றாமல் தான் நான் இது எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துச்சுன்னா தான் நமக்கு குழம்பு வந்து ரொம்ப நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். முருங்கைக்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக ஒரு அரை வேவு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மிளகாய், தனியா, மிளகு இதை பவுடர் பண்ண இந்த பவுடரையும் நாம் இதில் சேர்த்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒட்ட அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோமா. பாருங்க, வறுத்து வச்ச தனியா, மிளகு, அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் நாம் ஒட்ட என்ன செஞ்சுட்டோம், அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் குழம்பு வைக்க வேண்டியது தான். வாங்க குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இதில் ஊற்றிக்க வேண்டியது தான். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மண் வந்து நம்ம என்ன தான் வடிகட்டினாலும் மண் வந்து அடியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுங்க ஒரு 2 ஸ்பூன் உப்பும்
1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி வைக்க போகிறோம். மீனோட சேர்த்து என்ன செய்யணும், நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச முருங்கைக்காவை என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப மனமும் இருக்குங்க, ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் எல்லாம் சேர்க்காத ஒரு குழம்பு தாங்க, நம்ம தாளிப்பெல்லாம் போடாத ஒரு குழம்பு தான் இது. தக்காளி ஆப்ஷன் தான். தக்காளி போடாமல் இருந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம் இந்த குழம்ப. இந்த தக்காளி போட்டிங்கன்னா மறுநாள் நம்ம காலி பண்ணிடணும். தக்காளி போட்டோம் அப்படின்னா தக்காளி சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்கு. அது மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள், பச்சை மிளகாய் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நெத்திலி மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவை நல்லா கீறி என்ன செய்யுங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நாம் இதை எடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுப்பில் வச்சிட போகிறோம். மூடி வச்சு நல்லா என்ன செய்ய போகிறோம், நல்லா கொதிக்க விட போகிறோம். ஆமாம், கொஞ்சம் திறந்து பார்த்துடலாமா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி ஒன்று இடையில கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கொதித்து வேகட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா முருங்கைக்காய் வாசனை கமகமன்னு வருது. ரொம்ப கொதிக்கிறதுனால அந்த ஆவி நமக்கு கேமராவில் படுது. நெத்திலி மீன் பாருங்கள், நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி போட்டு நாம் என்ன செய்ய வேண்டியது தான், ஃபைனலில் நாம் இதை இறக்கிட வேண்டியது தான். சுவைமிக்க எளிமையான கிராமத்து மண்சட்டி நெத்திலி மீன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தனியா மிளகாலாம் வறுத்து நாம் அழகாக அரைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் கிராமத்து மீன் குழம்பு. அந்த காலங்களில் இந்த மாதிரி தாங்க மீன் குழம்பெல்லாம் நாங்கள்லாம் வச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து என்ன செஞ்சிடறோம், தாளிப்பு போட்டு குழம்பு வைக்கிறோம். ரொம்ப நான் நல்லா காரசாரமாக இருக்குது பாருங்க. எண்ணெய் ரொம்ப சூப்பராக நமக்கு பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு நம்ம இந்த மீனுக்கு தேங்காவை நல்லா வறுத்து நம்ம அரைச்சோம். அதனால் பார்த்தீங்களா ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் எதுவுமே ஊற்றலை. நம்ம ஆயில் ஊற்றி தாளிப்பு போட்டோமா, கிடையவே கிடையாது. பார்த்தீங்களா, எதையுமே நம்ம ஆயிலில் என்ன செய்யலை, வதக்கலை. ஆனால் எவ்வளவு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தேங்காவோட இந்த ஆயில் ரொம்ப நல்ல கொழுப்பு தாங்க உடம்புக்கு. கிராமத்து மண்சட்டி நெத்திலி முருங்கைக்காய் குழம்பு நமக்கு சூப்பராக எளிமையான முறையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பை. மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி குக்கிங் அண்ட் கார்டன் டீச்சிங் சேனல். பாய்.